ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 19th ஃப்ளோரில் வந்து சாப்பிட வந்தாச்சு. எப்போ சாப்பிட வந்தாலுமே கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இந்த வியூவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிடவே போவேன். ஏன்னா ஒரு 2 or 3 டேஸில் வந்துட்டு இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? அதனால் எவ்வளோ ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட போவேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு வேஃபர்ஸும் இந்த கப் கேக் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணலை, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியோடு நான் வந்துட்டு சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எப்போவுமே நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து காஃபி இருக்கணும், அதனால் வந்துட்டு காஃபி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணா டெம்பிள் போகிறோம். அதாவது பேப்ஸ் மந்திர்னு சொல்லுவாங்க, BAPS. ஓகேங்களா? இந்த கோயில் போகிறதுக்கு நம்ம இந்த பேப்ஸ் மந்திர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து டிக்கெட் புக் ஆகிடும். கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான இந்த கோயிலோட சுற்றளவு பார்த்திங்கன்னா சுமார் 27 ஏக்கர். அதாவது துபாயிலேயே ஃபஸ்ட்டு ஹிந்து டெம்பிள். அது மட்டும் கிடையாது, UAE லீடர்ஷிப்பால் நமக்கு கிஃப்ட் பண்ண இந்த ஹிந்து டெம்பிளை இனாக்ரேட் பண்ணது வந்து நம்ம பிரதமர் மோடிஜி. துபாயில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹிந்து டெம்பிளை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கோயில். கோயிலை சுற்றி அழகான கார்டன், சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அமைதியான ஃபீலிங்ஸ் வந்து கிடச்சிச்சு. துபாயில் வந்துட்டு என்ன தான் வெயில் அடித்தாலும் சரிங்க, குளிர்ந்த காற்றுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். மந்திர் சுற்றி பார்த்து முடித்த உடனே அடுத்து நாங்கள் கிளம்பின இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அபி துபாய். ஃபைனலாக அபிதாபி வந்தாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரோடில் தான் இருக்கோம். அல் இப்ராஹிம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து இந்த வியூவை கவர் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே கண்கள் பத்தாதுங்க இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு. உண்மையிலே இந்த ரோடோட அழகு, இந்த நெருக்கமான உயரமான பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ஆக்சுவலி எப்போ நாங்கள் அபிதுபாய் என்ட்ரானோமோ அதிலேருந்து ஒரு பில்டிங்ஸ் கூட நாங்கள் வந்து சின்னதாக பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உயரமான கட்டடங்கள் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்காம இதெல்லாம் ரசிச்சுட்டே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன்.
வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீனா போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ், பேரிச்சம்பழம்லாம் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்காக வந்திருக்கோம். உண்மையிலேயே வந்துட்டு எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்தா ரோல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் வாங்கியிருந்தேன். நான் வந்து இந்த சாக்லேட் தான் பிக் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே அவ்வளோ க்ரீமியாக இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ் இருந்தது. மொத்தம் வந்து 60 வகையான டேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து சாக்லேட் பிரியர்கள்லாம் வந்து துபாய் வந்தால் கண்டிப்பாக சாக்லேட் வாங்காமல் வரவே வராதீங்க. இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அபிதாபி பீச் வியூ தாங்க நாங்கள் பார்க்க போனோம். உண்மையிலேயே இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விஷுவலாக இருக்கும், போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அபிதாபியில் ஒன் ஆஃப் த பீச் வியூவுக்கு வந்திருக்கோங்க. இங்கே நிறைய பீச் வியூ இருந்தாலுமே இந்த வியூ வந்து உண்மையே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இந்த பில்டிங்ஸை வந்து இந்த கடலோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் கூடுதல் அழகாக இருந்தது. உண்மையிலே ஒரு அழகான ப்ளூ சீனே சொல்லுவேங்க, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த அழகை ரசித்தபடியே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.